அவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் சத்தமாய் ஒரு 3 அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து வருவோம். சிந்தனைக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தை நாம் எல்லாரும் எடுத்து ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினதான நிருபம், The Book of Romans. Praise the Lord. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம். The Book of Romans chapter 12. The Book of Romans chapter 12 verse 14. 14வது வசனத்தை ரோமர் 12:14 வாசிங்க. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி, ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். சபியாதிருங்கள். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமர் புஸ்தகத்தில் அநேக சத்திய வசனங்களை, வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசு சொன்னதான அநேக வார்த்தைகளை அவரும் மறுபடியுமாக கற்றுக் கொடுக்கிறதான காரியங்கள் உண்டு. அதிலே அவர் கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை என்ன பண்ணுங்க? ஆசீர்வதியுங்கள். அப்படித்தானே? ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி என்ன பண்ணாதுங்க? நீங்க சபியாதிருங்கள். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட தொடர்ந்து இடைபட போதுமானவராயிருக்கிறார். இந்த நாட்களிலே நன்மை செய்கிறவர்களை நன்மை செய்கிறதற்கு பதிலாக தீமை செய்கிறவர்கள் அநேகர் பெருகி இருக்கிறாங்க. நிறைய நன்மைக்கு பதிலாக என்ன செய்யறாங்க? தீமை செய்யறாங்க. நிறைய தீமைகள், அதாவது ஒருவேளை நாம் நம்பினவர்கள் மூலமாய் சில தீமைகள், சில நண்பர்கள் மூலமாய் சில தீமைகள், நாம் அதிகமாய் சில எதிர்பார்ப்பு இருக்கிற இடங்களிலே சில தீமைகள் ஏற்படும் போது அந்த இடத்துல நம்முடைய இருதயம் துக்கப்படும், நாம் அதில் வேதனைப்படுவோம். அநேகர் சில தீமையான காரியங்கள் நமக்கு வரும்போது இந்த தீமைக்கு பதிலாக எதையாவது செஞ்சாதான் எனக்கு சமாதானம் ஆகும் என்கிற எண்ணம் உள்ளவங்க நிறைய பேர் உண்டு. அதான் வசனம் சொல்லுது, பழிக்கு பழி செய்யாமல் இருங்கள். அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு விரோதமாக யாராவது தீமை செஞ்சாங்கன்னா தீமைக்கு பதிலாக திரும்ப தீமை செய்யாதபடிக்கு, இன்னும் சொல்ல போனா பழி செய்யாதபடிக்கு நம்ம இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறாரு, பிரைஸ் தி லார்ட், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை. நம்ம யாராவது துன்பப்படுத்திருந்தாங்கன்னா, இன்னைக்கு ஒரு சில துன்பத்தோட கூட நம்ம சபைக்கு வந்திருப்போம்னு சொன்னா, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே என்கிறதான ஒரு காயத்தோட நம்ம தேவ சமூகத்துக்கு வந்திருப்போம்னு சொன்னா, நம்ம எதிர்பார்க்காத ஒரு வேதனை, யாராவது நம்மளை வேதனைப்படுத்தி நம்ம தேவ சமூகத்துக்கு வந்திருப்போம்னு சொன்னா, ஆண்டவராகிய தேவன் இந்த காலை வேளையில கிறிஸ்தவர்களாகிய ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய விசுவாசிகளாய் காணப்படுகிற நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொல்றாரு பாருங்க. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை என்ன பண்ணுங்க? நீங்க ஆசீர்வதியுங்கள். எத்தனை பேர் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்கன்னு சொல்லி கரங்களை தூக்குங்கன்னு சொன்னோம்னா, ஒருவேளை நம்ம கரங்களை தூக்குவோம். ஆனா நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை உண்மையாய் ஆசீர்வதிக்கிறதான மனநிலைமை உண்டா என்கிற விஷயம் சில கேள்விக்குறியா இருக்கும். ஆனா தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ளணும், அந்த மெச்சூரிட்டி, அப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஒரு சிந்தனை, அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக நம்மை இன்னும் தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணித்து நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்கிற அளவிற்குள்ளதான பக்குவத்தை ஆண்டவர் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே வசனம் அழகா சொல்லுது பாருங்க, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை
ஆசீர்வதியுங்கள். அதை முடிக்கல அவர், பாருங்க, கன்னியூ பண்றாரு. ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி என்ன பண்ணாதுங்க, நீங்க சபியாதிருங்கள். சபிக்காதுங்க. உங்க மனசுல கூட என்ன பண்ணாதுங்க, நீங்க சபிக்காதுங்க. பாருங்க, சபியாதிருங்கள். நிறைய பேர் பாத்தீங்கன்னா யாராவது ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலோ ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டாலோ நம்ம என்ன பண்ணுவோம்னா நல்லா இருக்கட்டும் அப்படிவாங்க. நல்லா இருக்கட்டும்னு சொன்னா அது என்ன இருக்கும், வெளியில பார்த்தோம்னா நல்லா இருக்கட்டும்ங்கிற விஷயத்தை ஆசீர்வதிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மனசு என்ன சொல்லும், அவன் நல்லா இல்லாம போகட்டும் அப்படி இருக்கும். உடனே வசனம் அப்படி அல்ல. நமக்கு அந்த வார்த்தையை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கல. நம்முடைய இருதயத்தில் அந்த பக்குவம் உருவாகணும். அவர்கள் நல்லா இருக்கட்டும், அவன் சந்தோஷமா இருக்கட்டும். அவர்கள் ஒருவேளை எனக்கு விரோதமான துரோகம் பண்ணாலும், எனக்கு ஒரு துன்பப்படுத்தினாலும், எனக்கு விரோதமான காரியங்கள் அவங்க செஞ்சாலும் சரி, எங்களுக்கு விரோதமான செயல்கள் அவங்க செஞ்சாலும் சரி, பிரைஸ் தி லார்ட், நான் தேவ பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளை, நிச்சயமாய் நான் அவளை ஆசீர்வதிக்கிறேன். நாம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்வோமே என்றால், வசனம் சொல்லுது பாருங்க, யோபு தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்த போது யோபுவின் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. தன்னுடைய நண்பர்கள் வர்றாங்க, யோபுடைய வியாதியை பார்க்கிறாங்க, யோபுடைய இக்கட்டை பார்க்கிறாங்க, யோபு எவ்வளவு பிரச்சனைக்குள்ள போறான்னு பார்க்கிறாங்க. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில யோபு மிகுந்த வேதனையோடு இருக்கும்போது யோபுவை இன்னும் காயப்படுத்துறாங்க, இன்னும் வேதனைப்படுத்துறாங்க. நம்ம சொல்லுவோம் நிறைய பேர், நான் ரொம்ப துக்கமா இருக்கிறேன், தயவு செய்து வேற எதுவும் சொல்லி என்னை இன்னும் காயப்படுத்திடாதப்பா சொல்லுவோம் இல்ல. பாருங்க, யோபு இன்னும் காயப்படுறாரு, இன்னும் வேதனைப்படுறாரு. யாருக்கு பொறுக்கல? ஆண்டவருக்கு பொறுக்கல. ஆண்டவருக்கு பொறுக்காத நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன் நண்பர்களுக்காக நீ வேண்டுதல் செய். பாருங்க, வேண்டுதல் செய்த போது யோபுவின் சிறையிருப்பு மாற்றப்பட்டது. அல்லேலூயா. ஒருவேளை உங்களை காயப்படுத்துவதற்கு மேல காயப்படுத்தி, உங்களை துக்கப்படுத்துறதுக்கு மேல துக்கப்படுத்தி, உங்களை வேதனைப்படுத்துவதற்கு மேல வேதனைப்படுத்தி, சில சூழ்நிலையிலே தேவ சமூகத்திலே நீங்கள் கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு, இவர்களாலே நான் இவ்வளவு காயப்பட்டிருக்கிறேனே, இவர்களாலே எனக்கு இவ்வளவு போராட்டம் இருக்கிறது, இவர்களை நம்பி என்னுடைய வாழ்க்கையில மோசம் போய்விட்டேனே, இவர்களாலே எனக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் தேவ சமூகத்திலே வேதனையோடு காணப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால், நீங்கள் ஒரு காலம் வேதனைப்படுத்தின மக்களை சபிக்காதீங்க, அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் என்று வேதம் அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். இயேசு இந்த வார்த்தையை ஒரு இடத்துல அழகா சொல்றாரு. மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், புக் ஆஃப் மேத்யூ chapter 5 verse 44 வாசிங்க. மத்தேயு 5:44 வாசிமா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். யாரை சிநேகிக்க சொல்றாரு? உங்கள் சத்துருக்களை. நம்ம எத்தனை பேர் அடிக்கடி சொல்ற விஷயம் தான், சத்துருக்களை சிநேகிக்க முடியுமா கேட்டா எஸ், நம்மால என்ன பண்ண முடியும்? முடியும். இன்னைக்கு பிரதர் ஆரோக்கியசாமி அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க. அப்படின்னு அவங்க வேலை செஞ்ச இடத்துல என்ன ஆச்சு, 2 பேருக்கு இவர் எதுவும் தப்பு எல்லாம் போக மாட்டார், இவர் ஆண்டவருக்கு முன்னாடி சாட்சியா இருக்கும்னு நினைப்பார். எப்போதுமே எந்த சூழ்நிலையிலுமே எந்த ஒரு பிரச்சனைக்கும் போறதான ஒரு சகோதரன் இல்லை. ஆனா சில சூழ்நிலையில, அதாவது நம்ம ஒரு சிலர் இந்த இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ள இருப்போம். நம்ம எந்த ஒரு வம்புக்கோ துன்பத்துக்கோ போக மாட்டோம். ஆனா ஒரு சிலர் நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க, ஏதோ ஒரு வித்தியாசமா பார்ப்பாங்க. நம்ம ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ண மாதிரி, ஒரு பெரிய பாவம் பண்ண மாதிரி என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. பாருங்க, அந்த இடத்திலும் தான் வேலை செய்த இடத்துல தான் அவர்களுக்கு விரோதமாய் செயல்படாமல் இருந்தாலும் அந்த தேவ பிள்ளைகள், அந்த ஜனங்களுக்காக சகோதரர் உதவி செய்தவராய் இருந்தார். அதான் சொல்றது, சத்துருக்களை என்ன பண்ணுங்க, நீங்க சிநேகியுங்கள். வாசிங்க. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை, நீ நல்லா இருக்கவே மாட்ட, நீ நாசமா போவ, உனக்கு அப்படி நடக்கும்,
உனக்கு இப்படி நடக்கும் அப்படி சொன்னா இயேசு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? ஒருவேளை அவர்கள் நமக்கு அப்படி சொன்னாலும் நீங்க என்ன பண்ணுங்க, அவர்களை ஆசீர்வதியுங்கள். வாசிங்க. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இந்த ஒரு குவாலிட்டி, இந்த ஒரு பிரைஸ் தி லார்ட், இப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஒரு சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகணும். இது ஒரு மனுஷங்கிட்ட மாம்சீகமா இந்த சுபாவங்கள் வராது. தேவனே இந்த நல்ல சுபாவங்களை அவரே நமக்கு தருகிறவராயிருப்பார். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, ஆண்டவர் இந்த குவாலிட்டியான சுபாவங்கள் எனக்கு உண்டாகட்டும், இப்படிப்பட்டதான செயல்கள் என் வாழ்க்கையில உண்டாகட்டும், இப்படிப்பட்ட தாழ்மை எனக்குள்ளே உண்டாகட்டும், இப்படிப்பட்ட விட்டு கொடுக்கிற அனுபவம் என் வாழ்க்கையில உண்டாகட்டும், இப்படிப்பட்ட சுபாவத்தை எனக்கு தாருங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும் போது அவர் என்ன பண்ணுவார் பாருங்க. அழகா சொல்லப்பட்டிருக்கு, பிரைஸ் தி லார்ட், உங்கள் சத்துருக்களை என்ன பண்ணுங்க, நீங்க சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்கள் என்ன பண்ணுங்க, நீங்க ஆசீர்வதியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க நன்மை செய்யுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் உங்களை பிரைஸ் தி லார்ட் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக என்ன பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு இதை சொன்னவர் மாத்திரமல்ல, தன் வாழ்க்கையிலே செய்து காண்பித்தார். சொன்னவர் மாத்திரமல்ல, என்ன பண்ணார் அவரு? செய்து காண்பித்தார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஈஸியா சிலரை என்ன பண்ணிடுவோம்னு சொன்னா, சரி மன்னிச்சிடுறேங்கன்றோம், சரி பரவாயில்ல போகட்டும்ன்றோம். ஆனா சில மன்னிச்சிருவோம்னு சொல்லிடுவோம், பரவாயில்ல போகட்டும்னு சொல்லுவோம். ஆனா எங்க ஸ்டோர் பண்ணி வைப்போம்? எங்க ஸ்டோர் பண்ணி வைப்போம்? இருதயத்தில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். என்னைக்காவது ஒரு நாள் வரும்போது அன்னைக்கு இந்த உள்ள இருக்கிற மாம்சம் வெளிப்படும். நீங்க அன்னைக்கு சொன்னீங்க இல்ல, அப்போ சொன்னீங்க இல்ல. பாருங்க, நம்ம என்ன நினைப்போம்? மறந்துட்டாங்க, மன்னிச்சுட்டாங்க அப்படி நினைப்போம். பாருங்க, இருதயத்தில் ஒரு கால ஸ்டோர் பண்ணி வைக்காம இருதயத்தின் ஆழத்திலிருந்து மன்னிக்கிற சுபாவம் உள்ளவர்களாய் ஒரு கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு நல்ல பாடத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் சுபாவம் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே ஒரு 3 சம்பவங்களை சுருக்கமாய் உங்கள் மத்தியிலே வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்யும்படியாய் விரும்புகிறேன். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 54வது வசனம் முதல் 60வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியை வாசிங்க. The book of Luke chapter 22 verse from 54 to 60 வாசிங்க. அவர்கள் அவரை பிடித்த பின்பு, அவர்கள் இயேசுவை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பிரதான ஆசாரியனுடைய வீட்டிலே கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி, முற்றத்திலே நடுவிலே ஒரு நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது வாசிங்க. பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். வாசிங்க. அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு, ஒரு வேலைக்காரி அப்பொழுது பேதுருவை நெருப்பண்டே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். இவனும் இயேசுவோடு இருந்தான் என்றான். அதற்கு அவன் ஸ்திரீயே அவனை அறியேன் என்று மறுதலித்தான். அல்லேலூயா. இயேசு வாழ்ந்த நாட்கள்ல, இயேசு ஜீவித்த நாட்கள்ல பிரைஸ் தி லார்ட் ஒரு வார்த்தையை அவர் சொல்லுவார். வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். மார்க் 14ஆம் அதிகாரம் 30-31 வாசிங்க. மார்க் 14:30-31 சீக்கிரம் வாசிங்க. The book of Mark chapter 14 verse 30 and 31 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்றார். வாசிங்க. மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். வாசிங்க. அதற்கு அவன் நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும், இயேசுவிட்ட எவ்வளவு சவால் விடுறாரு பாருங்க. இயேசுவே,
உம்மோடு கூட நான் மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். பேதுரு சொல்றான், ஆண்டவரே உம்மோடு கூட மரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் உம்மை என்ன பண்ண மாட்டேன், மறுதலிக்கவே மாட்டேன். ஆனா மத்தேயுவில பார்க்கும்போது, லூக்கால பார்க்கும்போது ஒரு வேலைக்காரி கேட்கிறான். இப்ப இயேசுட்ட சொல்றாரு, உம்மோடு கூட மரிக்க வேண்டியதா இருந்தாலும் சரி நான் என்ன பண்ண மாட்டேன், நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொல்றாரு. இப்ப ஒரு வேலைக்காரி கேட்கிறா. வேலைக்காரி சொல்லும் போது சொல்றாரு, எஸ் அவரை எனக்கு தெரியாது, நான் அவரோட பார்த்தேன் அப்படி சொன்ன உடனே பாருங்க, வேலைக்காரியின் சொல்லுக்கு பயந்து இயேசுவை பேதுரு மறுதலிக்கிறவராய் காணப்பட்டார். தொடர்ந்து வாசிங்க, அந்த லூக்கா புஸ்தகத்தில் வாசிங்க, கண்ணி பண்ணுங்க. சற்று நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, வாசிங்க, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு மனுஷனே நான் அல்ல என்றான். ஏறக்குறைய ஒரு மணி நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, வாசிங்க, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான். இவன் கலிலேயன் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. 3 முறை இயேசுவை பேதுரு மறுதலித்தான். 3 முறை இயேசுவை பேதுரு, அவர் சொல்றாரு, உம்மோடு கூட மரிக்க வேண்டியதா இருந்தாலும் சரி நான் என்ன பண்ண மாட்டேன், உம்மை மறுதலிக்க மாட்டேன்னு சொன்ன பேதுரு 3 முறை இயேசுவை மறுதலித்தான். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பேதுருட்ட ஆண்டவர் சீஷன் கேட்பாரு, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீர்களோ? வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். யோவான் 6ஆம் அதிகாரம் 67 68, the book of John chapter 6 verse 67 and 68 வாசிங்க. அப்பொழுது இயேசு 12வரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. பாருங்க, நான் மரித்தாலும் உம்மை விட்டு நான் போக மாட்டேன்னு சொன்ன மனுஷன், மரிக்கிறதுக்கு உம்மை கூட மரிச்சாதான் மரிப்பேன்னு சொல்ற மனுஷன், யாரிடத்தில் நாங்கள் போவோம்? நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தை உம்மிடத்தில் உண்டேன்னு சொல்ற மனுஷன். இன்னொரு பகுதியில பார்த்தா வாசிங்க, யோவான் 13ஆம் அதிகாரம் 8 9, the book of John chapter 13 verse 8 and 9, சீக்கிரம் வாசிங்க. பேதுரு அவரை நோக்கி நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, வாசிங்க, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். வாசிங்க. அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இப்படி பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் உள்ளதான உடன்பாடு, இயேசுவுக்கும் பேதுருவுக்குள்ள கான்வர்சேஷன், இயேசுவுக்கும் பேதுருவுக்குள்ளதான ஐக்கியம் அவ்வளவு மேன்மையாய் காணப்பட்டுச்சு. ஆனால் இயேசுவை பிரைஸ் தி லார்ட் சிலுவையில் அறைவதற்கு முன்னாடி பேதுரு பிரைஸ் தி லார்ட் இயேசுவை 3 முறை மறுதலிக்கும் போது இயேசுவின் இருதயம் எவ்வளவு காயப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நான் முதலாவது கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஆசீர்வதியுங்கள். பாருங்க, இயேசு எவ்வளவோ காரியங்களை செஞ்சிருக்கிறாரு. பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீ கேபா எனப்படுவாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, நீ பூலோகத்தில் எவைகளை கட்டுகிறாயோ அது பரலோகத்திலே கட்டப்படும், பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லி பேதுருக்கு ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னொரு இடத்துல பேதுரு கடல்ல நடந்து அமிழ்ந்து போகும்போது, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா என்று சொல்லி உடனே கையை பிடிச்சு தூக்கி எடுக்கிறாரு. எவ்வளவு அற்புதம் நடந்திருக்கு, எவ்வளவு நல்ல வார்த்தையை சொல்லி இருக்கிறாரு.
எவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. பேதுருவும் சொல்றாரு, உம்மோடு கூட மரிக்க வேண்டியதா இருக்க, வேண்டியதா வந்தாலும் சரி நான் மரிப்பேனே தவிர நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆனால் சூழ்நிலை வந்த நேரத்தில் ஒரு வேலைக்காரிடத்தில் மறுதலிக்கிறாரு. இன்னும் 2 இடங்களிலே அவர் மறுதலிக்கிறவராக இருந்தால் இயேசுவின் இருதயம் காயப்பட்டது. ஆனால் இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அவரை மன்னித்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இயேசுவின் சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படணும். அதான் என்ன நம்ம படிச்சோமே பாருங்க, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை என்ன பண்ணுங்க, நீங்க ஆசீர்வதிங்க. நம்முடைய செய்தியுடைய தலைப்பே அதுதான், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை என்ன பண்ணுங்க, நீங்க ஆசீர்வதிங்க. யாராவது இந்த காலை வேளையில உங்களை துன்பப்படுத்தி இருப்பாங்கன்னு சொன்னா, உங்களை காயப்படுத்தி இருப்பாங்கன்னா அவங்களை ஆசீர்வதிங்கள் என்று வேதம் அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. பாருங்க, இயேசு அவருடைய வாழ்க்கையில என்ன செய்தார்? பேதுருவுக்கு இவ்வளவு நல்ல நல்ல காரியம் செஞ்சிருக்கிறாரு. பேதுருவோடு கூட இருக்கும்போது நல்ல உணவு கொடுத்திருக்கிறாரு, நல்ல தங்கும்படியான வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு, ஊழியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொடுத்திருக்கிறாரு, ஊழியத்திற்கு அனுப்பி இருக்கிறாரு. நீ அப்படி இருக்கணும்னு சொல்லி நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்ததான அந்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராக இயேசுவை பார்த்து, இயேசுவை பேதுரு 3 முறை மறுதலித்த வேளையிலே இயேசு அவ்வளவு காயப்பட்டவராக இருந்தாலும் சரி அவர் மன்னித்து பேதுருவை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிச்சாரு ஒன்னு பார்க்கலாமே. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிங்க. யோவான் 21:15 வாசிங்க. The book of John chapter 21 verse from 15 வாசிங்க. Yes. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு மறுபடியும் தன்னுடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். இந்த பேதுரு எத்தனை முறை இயேசுவை மறுதலித்தாரு? எத்தனை முறை? 3 முறை. அப்படிதானே? இயேசு இங்க என்ன பண்றாரு? மறுதலித்த பேதுருவிடத்துல பேச வர்றார். மறுதலித்த பேதுருவிடத்துல பேச வரும்போது இயேசு என்ன பண்றாருன்னா, நீ என்ன மறுதலிச்சிருக்கிற, என்ன காயப்படுத்தி இருக்கிற, இப்ப நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். அவர் சொல்றாரு, கேள்வி கேட்கிறேன் பாருங்க. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அப்போ மறுதலித்த பேதுருவிடத்துல இயேசு முதலாவதே பேச ஆரம்பிக்கிறார். யோவான் இருக்கிறாரு, மற்றும் சீஷர்கள் இருக்கிறாங்க. யாரு மறுதலிச்சாரோ, யாரு காயப்படுத்தினாங்களோ, யாரு இயேசுவை வேதனைப்படுத்தினாரோ அவங்க கிட்டயே பேசுவதற்கு இயேசு முதலாவது ஆயத்தமானார். சத்தம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இப்போ ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது அதில் ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஏதாவது வேதனைப்படுத்தி இருப்பாங்க, துக்கப்படுத்தி இருப்பாங்க. அந்த துக்கப்படுத்தினதான ஃப்ரெண்ட்ஸும் அந்த 4-5 பேருக்குள்ள இருப்பாங்க. நம்ம முதல்ல யார்கிட்ட பேசுவோம்? ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, அதில் ஒருத்தர் நம்மளை ரொம்ப காயப்படுத்திட்டார், அவரும் அந்த கூட்டத்தில் இருக்கிறாரு. நிறைய பேர் மேபி நம்ம வேர்ல்டு லெவலில் சொன்னோம்னா அந்த காயப்படுத்தினுடைய முகத்தை என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. ஏன்? இவர் என்ன பண்ணிருக்காரு? எனக்கு துரோகம் செஞ்சிருக்காரு, என்னை காயப்படுத்தி இருக்கிறாரு, என்னை துன்பப்படுத்தி இருக்கிறாரு. மற்ற எல்லார்ட்டையுமே பேசுவாங்க, இவர்கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அப்படி அல்ல ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. இயேசு என்ன பண்ணாரு பாருங்க. இயேசுவை யார் மறுதலித்தாங்களோ அந்த நபர்கிட்ட இயேசு முதலாவது பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. இந்த சுபாவம் நம்மகிட்ட இருக்கணும். யார் நம்மளை காயப்படுத்தினாங்களோ, யார் நம்மளை வேதனைப்படுத்தினாங்களோ, அந்த டீம்ல அந்த காயப்படுத்தின மனுஷன் வந்திருப்பான்னு சொன்னா நம்ம அவங்க கிட்ட போய் செகண்ட் கொடுத்து ஹாய் பிரதர் பிரைஸ் லார்ட்னு சொல்லியோ அல்ல அவர்கிட்ட பேசியோ எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். உண்மையாகவே மன்னித்து ஆசீர்வதிக்கிற சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே என்றால் அந்த சுபாவம் இயேசுவிடத்திலிருந்து வந்திருக்கிற சுபாவம் என்பதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை அவரை பார்த்துட்டு முகம் மாத்திட்டு நம்ம முகம் சுழிச்சுட்டு வெளியில போனோம்னாலோ,
பார்த்துட்டு பேசாம விட்டுட்டு போனோம்னாலோ இல்ல இவங்க கிட்ட என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம அந்த இடத்துல பேசாம விட்டுட்டோம்னாலோ அந்த இடத்துல நமக்குள்ள மாம்சீகம் தான் வெளிப்படுமே தவிர இயேசுவின் சுபாவம் வெளிப்படாது. ஆகையால் இயேசு செய்த காரியம் பாருங்க, சீஷர்களை பார்க்கும்போது இவர் கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் என்னிடத்திலே நீ அன்பாய் இருக்கிறாயா? அவர் என்ன சொல்றாரு வாசிங்க, கண்ணி பண்ணுங்க. அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். இவர் சொல்றாரு, ஆமா மறுதலிச்சது உண்மைதான், ஆனா உம்மை நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் என்ன பண்ணுவீர்? அறிவீர். நான் உம்மை நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியும், ஆனா எப்படியோ நான் உம்மை மறுதலிச்சிட்டேன் அப்படி சொல்றாரு. வாசிங்க. அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. உடனே இயேசு சொல்றாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இப்போ பேதுரு என்ன நினைக்கிறாரு? நான் அடிக்கடி டீச் பண்ணும்போது சொல்லுகிற விஷயம் தான். என்கிட்ட கேள்வி கேட்டு முடிச்சுட்டாரு, இனி அடுத்த கேள்வி யார்கிட்ட போகுது? யோவான் கிட்டையோ கூட பக்கத்தில் இருக்கிறவரோட கேட்பார் நினைச்சாரு. நோ 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 நோ, இயேசு போகல. ஏன்னா தன்னை 3 முறை என்ன பண்ணாரு? அவரு மறுதலிச்சாரு. 3 முறை மறுதலித்ததுக்காக 3 முறை இயேசு மறுபடியும் 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 யோனாவின் குமாரனாகிய சீமோனிடத்திலே கர்த்தர் கேள்வியை கேட்டே இருக்காரு. பாருங்க, 3 முறை மறுதலித்தார். 3 முறையும் நீ என்ன நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறான்னு கேட்கிறார். கண்ணி பண்ணுமா? கண்ணி பண்ணுங்க. இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். வாசிங்க. மூன்றாம் தரமும் அவர் அவனை நோக்கி. அப்போ 3 முறை மறுதலிச்சாரு, 3 முறை கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா? பாருங்க, இயேசுவின் அன்பு எவ்வளவு மேன்மையானது. அவர் நம்மிடத்தில் எப்படிப்பட்ட அன்பை அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட அன்பு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவருக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் ஒருவேளை மறுபடியும் மறுபடியும் இயேசுவை மறுதலித்துக் கொண்டிருக்கிற சுபாவங்கள், மறுதலித்துக் கொண்டிருக்கிற செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே என்றால் அவர் அந்த அன்பிற்காய் நம்மிடத்தில் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று தான் நேசித்துதான பேதுருவிடத்தில் அவன் மறுதலித்து போன போதும் திரும்பவும் கடந்து வந்து உண்மையாகவே அவரிடத்தில் அன்பு செலுத்தி நேசித்தது போல ஆண்டவராகிய தேவ சமூகத்தில் ஒருவேளை நீங்கள் மறுதலித்து ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு மறுபடியும் உங்களை நேசித்து அவர் கேட்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், இவர்கள் எல்லாரிலும் நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறீர்களா என்று ஆண்டவர் ஒரு கேள்வியை உங்கள் மத்தியில் வைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஒருவேளை உலகத்தை நேசிக்கிறவர்களாய் இருக்கலாம், உலகத்தின் காரியங்களை நேசிக்கிறவர்களாய் இருக்கலாம், உலகத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் இருக்கலாம். சில இடத்துல சொல்லுவோம், இந்த உலகத்திலேயே ஒண்ணுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஒருவேளை சொல்லுகிறவளா இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இந்த உலகத்திலே மற்ற எல்லாவற்றை விடவும் ஆண்டவரையே நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அதனால்தான் பிரைஸ் தி லார்ட் 3 முறை மறுதலித்ததான அந்த பேதுருவிடத்திலே 3 முறை கேட்கிறார். 3வது முறையும் அவர் கேட்கும் போது அவர் என்ன சொல்றார்? வாசிங்க. Praise the Lord. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. உண்மையாய் பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் இடையே அவங்களுடைய மனக்கசப்பு மாறி நல்ல ஒரு கான்வர்சேஷன் உண்டாகும் போது இப்போ பேதுரு மனம் கசந்து ஆழ ஆரம்பிக்கிறாரு.
ஏன்னா அவங்களுக்குள்ள இருந்த பாண்ட், அவங்களுக்குள்ள அன்பு, அவங்களுக்குள்ள இருந்த அன்பு ஒரு உண்மையான அன்பு. ஏதோ ஒரு சூழ்நிலையினாலே அவர்களுடைய அன்பை கெடுக்கும்படியாய் பிசாசு தந்திரமாய் செயல்பட்டால், இப்போது இவர்கள் இருவரும் மாறி 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 பேச 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 இயேசுவின் அன்பு எவ்வளவு மேலானது என்பதை புரிந்து கொண்ட பேதுரு இப்ப சொல்றாரு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவர் தேவனை மகிமைப்படுத்துகிறார். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ளதான கான்வர்சேஷன் குறைஞ்சு போயிருக்கும், நமக்கு ஆண்டவருக்குள்ளதான ஐக்கியம் குறைஞ்சு போயிருக்கும், நமக்கு ஆண்டவருக்குள்ளதான ஜெபங்கள் குறைந்து போயிருக்கும். ஒருவேளை ஏதாவது காரியங்கள் நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டு சில பாவங்களை செய்து சில தவறுகளை செய்து நமக்கு ஆண்டவருக்கும் உள்ளதான நல்ல கான்வர்சேஷன் ஜெபங்கள் குறைந்து போயிருந்தால் ஆண்டவர் துக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. அவர் துக்கப்பட்டே இருப்பாரு. என் பிள்ளை எப்போது என்கிட்ட வந்து பேசுவாங்க, எப்போது மனம் விட்டு பேசுவாங்க, நான் எப்போது பிள்ளையோட மனம் விட்டு பேச முடியும், எப்போது நேரம் கொடுப்பாங்க, எப்போது எனக்கு இடம் கொடுப்பாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒருவேளை ஜெப வாழ்விலே ஜெபம் குறைந்து போன நிலைமையிலே, ஆண்டவரோடு உள்ளதான கான்வர்சேஷன் குறைந்து போன நிலைமையிலே இந்த காலை வேளையிலே நாம் இருப்போமே என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவன் நம்மை ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய், ஒரு ஜெப வீராங்கனையாய் மாறி நாம் நமக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்பு இன்னும் அதிகமாய் வளர வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை குறித்து அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு முதலாவது பேதுருவை மன்னித்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. தனக்கு விரோதமாய் பிரைஸ் தி லார்ட் மறுதலித்த பேதுருவை இயேசு மன்னித்து ஆசீர்வதித்தார். இந்த காலை வேளையிலே முதலாவது நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், நமக்கு விரோதமாய் யாராவது நம்மளை துன்பப்படுத்தி இருப்பாங்கன்னு சொன்னா, காயப்படுத்தி இருப்பாங்கன்னா அவர்களை மன்னித்து நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கும்போது தாழ்த்தி விட்டு கொடுத்து ஆசீர்வதிங்க. வாசிக்கும் போது அதாவது தாவீதை கொல்லும்படி சவுல் பல முறை சூழ்ச்சி செய்கிறான். யாரை கொல்லும்படியாக? தாவீதை கொல்லும்படி சவுல் 4 முறை சூழ்ச்சி செய்கிறார். தந்திரமாய் கொலை செய்யும்படியாய், தாவீதை கொலை செய்யும்படியாய் சவுல் பலவிதமான திட்டமிட்டு கொலை செய்யும்படியாய் வந்த போதும் பிரைஸ் தி லார்ட் தாவீது என்ன செய்தார் தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல கையை போடக்கூடாதுன்னு சொல்லி சவுலை கொலை செய்ய வேண்டியதான சூழ்நிலைகள் தாவீதுக்கு கிடைத்த போதும் அந்த இடத்திலே கர்த்தருக்கு பயந்தவனாய் தாவீது நடந்து கொண்டான். அல்லேலூயா. பாருங்க, தாவீதை கொலை செய்யும்படியாய் எப்படி சான்ஸ் கிடைச்சிச்சு வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம், the book of 1 Samuel chapter 18 18ஆம் அதிகாரம் 10 முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. the book of 1 Samuel chapter 18 verse from 10 to 11 வாசிங்க. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஈட்டியை தாவீதின் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். சவுலுக்கு தப்பினான். இப்ப யாரை கொல்றதுக்கு யாரு முயற்சி எடுக்கிறா? தாவீதை கொல்றதுக்கு சவுல் முயற்சி எடுக்கிறார். இன்னொரு பகுதியில பாருங்க, the 1 Samuel chapter 18 verse 25 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது சவுல் ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100
நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விருப்பமாய் இருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றார். தாவீதை பெலிஸ்தரின் கையினால் விழ பண்ணுவதே தாவீதை பெலிஸ்தியரின் கையினால் விழ பண்ணுவதே சவுலுடைய எண்ணமாய் இருந்துச்சு. பாருங்க, இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஈட்டியால குத்துவாரு. வாசிங்க 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 19:10 வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகி போனதினாலே அவன் எறிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. பாருங்க, இன்னொரு இடம் பகுதியை நீங்க வேணும் எழுதிக்கோங்க. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வரைக்கும் உள்ள பகுதியில் அங்கேயும் ஒரு இடத்துல கொல்லும்படியாக அவர் முயற்சிப்பார். பாருங்க, இப்படி 4 இடங்களிலே தாவீதை கொல்லும்படியாக சவுல் முயற்சி செய்த வேளையிலே தாவீது அந்த இடத்திலே தப்பி வந்துகிட்டே இருக்காரு. இப்போ நம்மளை ஒரு மனுஷன் ஒரு முறை கொலை செய்ய முயற்சிக்கலாம், சரி நம்ம விட்டு கொடுத்துடலாம். 2வது ஒரு முறை கொலை செய்ய முயற்சிச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? இவனை சும்மா விட்டா நம்மளை கொன்னு போடுவான். அதனால இவனை கொலை செய்யறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நம்ம கொன்னுடலான்னு சொல்லி நிறைய பேர் பாத்தீங்கன்னா மாம்சீகமா யோசிப்பது உண்டு. பாருங்க, தாவீதை கொலை செய்யும்படியாய் சவுல் 4 முறை முயற்சித்தோம். அதிலிருந்து தாவீது தப்பிச்சு வராரு. தப்புவித்து வந்ததான தாவீதுக்கு சவுலை கொலை செய்யும்படியான ஒரு சான்ஸ் கிடைக்குது. 2 இடங்கள்ல சான்ஸ் கிடைக்குது. வாசிங்க 1 சாமுவேலின் புத்தகம் 24ஆம் அதிகாரம். 1 Samuel chapter 24 verse from 1 இருந்து வாசிங்க. சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவீது என்கேதியின் வனாந்திரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கண்மலையின் மேல் தேட போனான். வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தாங்க. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். சவுலின் சால்வையின் தொங்கலை பாருங்க. சவுல் என்ன பண்றாருன்னா மலஜாதி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ தாவீது நினைச்சிருந்தாருன்னா பின்னாடி போய் அவரை ஒரே குத்தி கொண்டிருக்கலாம். ஆனா அந்த இடத்திலே சவுல் அப்படி செய்யவே இல்லை. அழகா சொல்ல பாருங்க, சவுலுடைய சால்வையின் தொங்கலை அவர் என்ன பண்ண அறுத்து கொண்டார். வாசிங்க. தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. அவன் மனது என்ன பண்ணுச்சு? அடித்துக் கொண்டிருந்தது. என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது தன்னை கொல்ல வந்த 4 முறை கொல்லும்படியாய் முயற்சி பண்ண சவுலை இப்ப கொல்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அவர் கொல்லாம உம்மை கொல்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. ஆனால் நான் கொல்லாம என்ன பண்ற விட்டுட்டேன்னு சொன்னதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவருடைய சால்வையின் தொங்கலை என்ன பண்றாரு? அறுத்துட்டாரு. இவன் சால்வையின் தொங்கலை அறுத்தது நிமித்தமாய் கூட தாவீதுடைய இருதயம் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சான். ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் நான் ஒரு காலம் கை போடக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு அந்த இடத்திலே தாவீது கர்த்தருக்கு முன்பாய் உண்மையாயிருந்தான். அல்லேலூயா. பாருங்க, மறுபடி சொல்றேன். சவுலை கொலை செய்யும்படியாய் தாவீதை கொலை செய்யும்படியாய் சவுல் 4 முறை முயற்சித்துதானே அந்த மனுஷன் பாருங்க இந்த சவுலை கொலை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே அவருடைய சால்வையை மாத்திரம் அறுக்கிறாரு. அவரை கொல்லல, அவரை அழிக்கல, ஈட்டியால குத்தல்ல,
வாளால வெட்டல்ல, சால்வையை மாத்திரம் அறுக்கும் போது அவருடைய இருதயம் அடித்துக்கொண்டே இருக்கிறது, மனது அடித்துக்கொண்டே இருக்கிறது. ஏன்னா வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவன் தன் மனுஷரை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்கிறார். அல்லேலூயா. தனக்கு விரோதமா அந்த மனுஷன் செயல்பட்ட பிறகும் இருதயத்திலே ஆண்டவருக்கு பயந்த தாவீது கர்த்தருக்கு முன்பாய் உண்மையாய் இருக்கிறார். தாவீதினுடைய வாழ்க்கை எதிர்காலம் மிகவும் ஒரு ஆசீர்வாதமாய் காணப்பட்டது. அல்லேலூயா. அப்ப தாழ்த்தி விட்டு கொடுத்து ஆசீர்வதிக்கணும். ஒருவேளை நம்மளை கொல்றதுக்கு முயற்சி எடுத்திருக்கலாம், நம்மளை அழிக்கிறதுக்கு ஒரு சிலர் திட்டமிட்டிருக்கலாம், நம்முடைய பிசினஸை கெடுக்கிறதுக்கு ஒரு சிலர் திங்க் பண்ணிருக்கலாம், ஒருவேளை நம்முடைய வீட்டுக்கு விரோதமாக சில காரியங்களை செஞ்சிருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சில காரியங்களை செஞ்சிருக்கலாம், ஒருவருடைய குடும்பத்துக்கு விரோதமாக சில காரியங்களை செஞ்சிருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகள் அதிலே தாழ்மைப்பட்டு விட்டு கொடுத்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு இருந்து கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். தாவீது விட்டு கொடுத்தாரு. பாருங்க, ஒரு நல்ல ஒரு பழமொழி உண்டு, விட்டு கொடுப்பவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, கெட்டு போவதில்லை. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. ஒருவேளை நமக்கு விரோதமா யாராவது ஒரு காரியங்களை செஞ்சிருக்கலாம், ஆனா இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், நாம் விட்டு கொடுத்து பிரைஸ் தி லார்ட் நம்மை தாழ்த்தி நாம் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த சவுலை கொல்லும்படியாக பிரைஸ் தி லார்ட், அதாவது 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்தில், எடுக்க வேண்டாம் நேரம் சுருக்கமா இருக்குன்னு சொல்றேன், 26ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அங்கேயும் தாவீதை கொல்லும்படியாய் சவுல் வரும்போது அங்கேயும் சவுலை கொல்லுவதற்கு தாவீதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போ தாவீதுடையதான கூட இருக்கிறவர் சொல்றாரு, இப்போது சவுல 2 குத்தா இல்ல, ஒரே குத்தா நான் என்ன பண்றேன், கொல்றேன் அப்படி சொல்லும் போது தாவீது சொல்றாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல என்ன பண்ணாத நீ கையை போடாத, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல என்ன பண்ணாத நீ கையை போடாதுன்னு சொல்லி அந்த இடத்திலே அவர் விட்டு கொடுத்தவராய் காணப்பட்டார். அந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய தேவன் மறுபடியும் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், நாம் விட்டு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருப்போம். நமக்கு விரோதமா பேசுறவங்க, நமக்கு விரோதமா எழும்பினவங்க, நமக்கு விரோதமா செயல்பட்டவங்களை நம்ம விட்டு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருப்போம். கடைசியாய் 3வது உங்கள் மத்தியில் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். இதுவும் தாவீதுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். வாசிங்க 2 சாமுவேலின் புத்தகம், 2 சாமுவேல் சாப்டர் 16, 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம் முதல் வாசிங்க. 2 சாமுவேல் 16, 2 சாமுவேல் சாப்டர் 16 verse from 5 வாசிங்க. தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானா இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து, தாவீதை தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூஷித்து, இப்போ தாவீது கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, இந்த சீமேயின்னு சொல்ல ஒரு மனுஷன் மாத்திரம் யார தூஷிக்கிறான், தாவீது தூஷிக்கிறான். தாவீதுடைய தளபதி இருக்கிறாங்க, கூட மக்கள் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் இருக்கும்போது சீமேயி என்று சொல்லுகிறவன் தாவீதை தூஷிக்கும் போது வசிங்க தொடர்ந்து, இரத்தப்பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, சவுலின் ஸ்தானத்தில் ராஜாவாக உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்தப்பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய்
ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன். ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன். நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே. அபிசாய் சொல்றாரு, ஆண்டவரே, ராஜாவே, அதாவது செத்த நாய் உம்மை இப்படி தூஷிக்குதியா, நான் போய் என்ன பண்றேன், தலை எடுத்துட்டு வரையா அப்படி சொல்லிட்டு அபிசாய் தாவீதோடு கூட இருக்கிற தளபதி சொல்லும் போது தாவீது அங்க என்ன சொல்றாரு, அதான் முக்கியமான விஷயம். வாசிங்க. அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? வாசிங்க. அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். அல்லேலூயா. கர்த்தர் இதை அனுமதிச்சிருக்கிறாரு. நான் இப்படி துன்பப்படணும்னு சொல்லி, இப்படி ஒரு தூஷணமான வார்த்தையை கேட்கணும்னு சொல்லி கர்த்தர் அனுமதிச்சதுனால மாத்திரம்தான் இந்த சீமேயி இந்த தூஷணமான வார்த்தையை சொல்லி இருக்கிறாரு. அதனால நீங்க இதுல சைலண்டா இருங்கன்றாரு. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசி, கண்ணி பண்ணி வாசிங்க. பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்பப்பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறாரு. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிக்கட்டுவார் என்றார். சீமேயி தூஷித்த தூஷணத்தை தாவீது சொல்றாரு, அவன் தூஷிக்கும்படியாய் கர்த்தர் அனுமதித்தார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையில யாராவது நம்மளை தூஷிச்சுட்டு யாராவது நம்மளை வேதனைப்படுத்திருக்காங்கன்னு சொன்னா ஒன்னு நினைச்சுக்கோங்க, கர்த்தருடைய சித்தம் இல்லாம இவன் என்ன பண்ண முடியாது, என்ன தூஷிக்கவே முடியாது. கர்த்தருடைய சித்தம் இல்லாம இவன் பேசவே முடியாது. கர்த்தருடைய சித்தம் இல்லாம இப்படிப்பட்ட சம்பவத்தை அவன் செய்யவே முடியாது. அதனால தாவீது என்ன சொல்றாரு, அவர் மன்னிக்கிறேன். அவன் என்ன பண்றா, மன்னிக்கிறேன். பாருங்க, கர்த்தர் அனுமதித்தார் என்று சொல்லி அவன் பொறுத்து மன்னித்தவராயிருந்தார். அல்லேலூயா. பொறுத்து அந்த இடத்துல விட்டு கொடுத்தவராயிருந்தார். ஒருவேளை நம்ம வீட்டுக்கு அருகாமையில் உள்ளவங்களோ, கூட வேலை செய்கிறவங்களோ, கூட படிக்கிறவங்களோ யாராவது நம்மளை தூஷிச்சுட்டு நம்மளை தேவையில்லாமல், உங்களுக்கெல்லாம் எந்த டேலண்ட்டும் இல்லை, நீங்கள் ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு பர்சனே இல்லை, உங்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை, அப்படி யாராவது சொன்னாங்கன்னு சொன்னால் நம்ம அவங்களுக்கு விரோதமாக எழும்பி செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இந்த நாட்களில் அனுமதிச்சிருக்கிறாரு. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நம்மை வெட்கப்படுத்தாதபடிக்கு நம்முடைய தலையை உயர்த்தி பிடிக்க நம்முடைய தேவனாலே நிச்சயமாய் கூடும். அல்லேலூயா. தூஷித்தவர்கள் முன்பாக நம்முடைய தலையை உயர்த்தி பிடிக்க நம்முடைய தேவனாலே கூடும். ஆகையால் இந்த காலை வேளையில பிரைஸ் தி லார்ட் வசனத்தை கற்றுக்கொள்கிறோமே, உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் என்ன பண்ணுங்க, நீங்க ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி என்ன பண்ணாதுங்க, நீங்க சபியாதிருங்க. பக்கத்தில் உள்ள கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க யாரையும் சபிக்காதுங்க. சத்தம், நீங்க யாரையும் சபிக்காதுங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கையை எப்படி சொல்லுங்க, நீங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி நீங்கள் சபியாதிருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சுபாவம் நம்மளுக்குள்ளே வரட்டும், இந்த சுபாவம் நமக்குள்ளே கடந்து வரட்டும். ஆண்டவராகிய இயேசுவை பேதுரு 3 முறை மறுதலித்த வேளையில் ஆண்டவராகிய இயேசு மறுபடியும் பேதுருவை பார்த்து பிரைஸ் தி லார்ட் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை கிடைத்த உடனே பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, அந்த இடத்திலே 3 முறை இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா, மன்னிக்கிறாரே. ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது பேதுருவை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்றாரு. என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, தொடர்ந்து என் ஆடுகளை மேய்ப்பாயாக, தொடர்ந்து என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாகன்னு சொல்றாரு. ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி நீங்கள் சபியாதிருங்கள்.
ஒருவேளை இந்த காலை வேளையில தேவ சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட், ஒருவேளை நம்மை காயப்படுத்தி, நம்மை வேதனைப்படுத்தி, பிரைஸ் தி லார்ட், நம்முடைய சமாதானம் கெட்டு போக பண்ணுகிற அளவிற்கு, நம்முடைய ஆவிக்குரிய பாதையிலே நாம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிற அளவுக்கு கூட சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில யாராவது செஞ்சிருப்பாங்கன்னா, சொல்லி இருப்பாங்கன்னா, ஒருவேளை நம்முடைய ரொம்ப அதிகமா காயப்படுத்தி இருப்பாங்கன்னா, இந்த வேளையில சொல்லி, ஆண்டவரே அவளை மன்னிக்கிறப்பா, அவளை மன்னிக்கிறேன் ஆண்டவரே, அவளை மன்னிக்கிறேன், விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறான்னு சொல்லி என் வாழ்க்கையில புரிந்து கொள்கிறேன் ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்த போதுமானவர். இந்த வார்த்தையின்படி என்னை நான் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நான் விட்டு கொடுக்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் சிந்திக்கிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி பிடிங்க. நான் விட்டு கொடுக்கிறேன், விட்டு கொடுத்து நான் செயல்பட நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பார். கரங்களை கீழே போடுங்க. கர்த்தர் கிருபையாய் நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் வல்லமையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. தேவனே, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. எங்களோடு கூட நீர் இடைப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று சொன்ன வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் மன்னித்து ஆண்டவர் விட்டு கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யப்பா. தாழ்த்தி விட்டு கொடுத்து ஆசீர்வதிக்க உதவி செய்ய ஆண்டவரே. கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார் என்று எங்களை நாங்கள் இன்னும் அதிகமாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசு ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில விட்டு கொடுத்தது போல, மன்னித்தது போல, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில விட்டு கொடுத்தது போல, மன்னித்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அப்படியாய் விட்டு கொடுத்து மன்னிக்க பரலோகம் உதவி செய்யட்டும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்படிப்பட்ட சுபாவங்கள் எங்களுடைய சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் இன்னும் அதிகமாய் பெருகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் செய்கிற மகத்துவங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும், வருகிற நாட்கள் முழுவதும் மிகுந்த ஆசீர்வாதத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நிலைநிறுத்தி நடத்தும்படியாய் முழுவதுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, சதம் அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து சமாதானத்தோடு கடன் சொல்லுவோம். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.